இன்னைக்கு நம்ம ஊருக்குள்ள திருவிழா கூட்டம் நடத்தினாடா. அந்த திருவிழா கூட்டம் நம்ம யாரும் காட்டி ஆகணும். ஆமாண்டா, இன்னைக்கு நம்ம கேட்கிற கேள்வில பஞ்சாயத்தெல்லாம் தெரிச்சு ஓடணும் பத்துக்க. கரெக்டா சொன்ன மாப்ள. ஏய் தம்பிலா, என்னடா அண்ணனை தேடி வீட்டுக்கு வந்திருந்தீங்களா? என்ன பிரச்சனை? ஆமாண்ணா, தேடி வந்திருந்தோம்னே. நீ நம்ம ஊர்ல திருவிழா கூட்டம் இளைஞர்கள் சார்பா நீங்க தான் முன்னாடி பேசணும். நான் எப்படா உங்க கூட நிக்காம இருந்திருக்கேன்? உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எங்க இருந்தாலும் டிக்கெட்டை போட்டு ஓடி வந்து நிக்கிறேன்ல. அண்ணன் உங்க கூட எப்ப நிக்காம இருந்திருக்கேன்? என்ன மேட்டர் பிரச்சனை அதை சொல்லு. இன்னைக்கு திருவிழா கூட்டுறது, கோயில்லாம் பெயிண்ட் அடிக்காம கிடக்கு, அங்கங்க உடஞ்சதெல்லாம் சீர் பண்ணாம வச்சிருக்காங்க, எதுவுமே புதுப்பிக்க மாட்டாங்க. என்னடா சொல்ற? என்ன எல்லாத்தையுமே சீரமைச்சாச்சு, எல்லாமே புதுப்பிச்சுட்டோம் அப்படின்னுட்டு நம்ம ஊர் வாட்ஸ்அப் குரூப்ல போட்டிருந்தாங்க. நான் கூட நன்கொடையா ஒரு 10,000 ரூபாய் போட்டுட்டேனே. என்ன எதுவுமே பண்ணலங்கிறீங்க? அப்படிதானே சொல்றாங்க. ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. ஒண்ணுமே பண்ண மாட்டாங்கறாயலா? என்ன நம்ம எல்லாம் பார்த்தா இப்படி இழுச்சாவை மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்கல ஊர்ல? இந்த திருவிழா கூட்டத்துல அண்ணன் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன்டா. எல்லாத்தையும் கேக்குறேன்டா. அண்ணன் கேக்குறேன். நீ தானே கேட்கணும். நான் கேக்குறேங்கிறேன். கோவில் படி போடுற வண்டியை காணுன்றாங்க, ஆடு மாடை காணுன்றாங்க, கேமரா வைக்க சொன்னா கேமரா வைக்க முடியாதுன்னு சொல்றாங்க. கேமரா வைக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஏன் வைக்க முடியாது? எவன் மூட்டு காசு? உன் காசு, என் காசு, இவன் காசு, ஊர் காசு கிடக்கு. அந்த ஊர் காசுல தானே கேமரா வைக்க சொல்றீங்க. பாதுகாப்புக்கு தானே வைக்க சொல்றீங்க. கேமரா வைக்க முடியாதுன்னு எவன்டா சொன்னா? நான் வைக்கிறேன்டா. அவங்கள அண்ணன் முன்னாடி நின்னு பேசுறேன்டா. அண்ணா அது மட்டும் இல்லண்ணே, ஆர்கெஸ்ட்ரா போடக்கூடாதான், எந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டும் பண்ணக்கூடாது, நாடகம் மட்டும் தான் போடுவாங்க. நாடகம் மட்டும் தான் போடுவாங்க. ஆமாண்ணே, நாடகம் மட்டும் போட்டா இவங்களே ஊர்ல இருந்துக்க வேண்டியதானே. அப்ப இளைஞர்கள் நம்ம எல்லாம் ஊர்ல இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்கல்ல. என்னடா ஆமாண்ணா, என்னடா நினைச்சிட்டு இருக்க? நம்ம வைக்கிறதாண்டா சட்டம் இனிமேல் ஊர்ல. இவங்க காலம்லாம் முடிஞ்சிட்டா. ஆடல் பாடல் போடக்கூடாது, ஆடக்கூடாதுன்னா என்னையா இது ஊரு? இந்த ஊருக்கு நம்ம எதுக்கே இருக்கணும்? எல்லாத்தையும் நான் பேசிக்கிறேன்டா. ஒரு முடிவோட தான் நான் வந்தது. கரெக்டா தான் இருக்கு. எத்தனை மணிக்கு திருவிழா கூட்டம் அதை சொல்லு. 4 மணிக்கு. 4 மணிக்கு நாக்க புடுங்குற மாதிரி நான் கேட்கிற கேள்வியில கூட்டத்துல தெரிக்கிறாங்க எல்லாரும். அண்ணல் பறக்க அண்ணனோட ஸ்பீச் இருக்கும். மொத்த பேரும் போறோம், கிழிச்சறிறோம். நீ வாங்கடா. யோ, திருவிழா கூட்டம் நல்லபடியா பேசியாச்சு, எதுவும் கேட்கணுமா? யோ, என்ன நல்லபடியா பேசி முடிச்சேன் நீங்க? ஊர்ல ஏதாவது ஒண்ணு சரி இருக்காங்க? மரியாதை நாங்க கேக்குற கேள்விக்கு பதில சொல்லிட்டு போங்க. ஏய், யாரா நீ சின்ன பையன்? உனக்கு என்னடா தெரியும்? வாங்க போ. யாரையா சின்ன பிள்ளைங்கற? மரியாதை அவ்வளவுதான். என்ன பார்த்தா சின்ன பிள்ளை மாதிரி இருக்கா? அங்கரே யாரடா சின்ன பிள்ளைங்கறாங்க? என்னையா? என்னடா அது? இவெல்லாம் ஒரு ஆளுன்னு பேசுவாண்டி வீடு தேடி போய் அழைச்சிருக்கீங்க பாறா. என்னடா அவன் இவன் பேசுறீங்க அண்ணனே? அவங்களே உன்ன சின்ன பையன், உனக்கு என்னடா மரியாதை? மரியாதையா? என்னடா என்னடா அவன் இவன்ங்கறீங்க? மாப்ள மேல கை வச்சிட்டான்டா.